நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளுடைய சார்பாக இந்த 2 சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க. இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நீதி அடைவதற்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு. இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்துவதும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம்.